வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் தான் சுதர்மினா தயானது. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் இலங்கை தமிழர்களுக்கு ஏற்பட்டுள்ள அவல நிலை. கொஸ்கோடு துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி. கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் பதற்றம், பெண்ணொருவர் பலி. போலீஸ் அதிகாரிகள் 2 பணி இடைநீக்கம். கடந்த 6 மாதங்களில் லஞ்சம் பெற்ற 34 பேர் கைது. இனி தொடர்பான விரிவான செய்திகள். காஷ்மீரின் பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை அடுத்து இந்தியாவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்களை நாடு கடத்தும் செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. இதில் பங்களாதேஷ் நாட்டவர்களே அதிகமாக நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த நடவடிக்கை தற்போது இந்தியாவில் பதிவு இன்றி தங்கியுள்ள இலங்கை தமிழர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் ஒரு கட்டமாக தமிழக நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள மறுவாழ்வு முகாமில் உள்ள 60க்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் உரிய விசா இன்றி நாட்டில் தங்கியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இவர்கள் சுற்றுலா விசாவிலேயே நாட்டுக்குள் வந்துள்ளதாக தமிழக தகவல்கள் கூறுகின்றன. இந்த நிலையில் தொடர்ந்தும் தங்க வேண்டுமாயின் நீண்டகால விசாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது 10 நாட்களுக்குள் வெளியேற வேண்டும் என்று அவர்கள் அதிகாரிகளால் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. கொஸ்கோட தூவமோதர பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று அதிகாலை 5:15 மணியளவில் இடம்பெற்றதாகவும் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் குறித்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். சம்பவத்தில் 23 வயதுடைய ஒருவரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவத்திற்கு T56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து கொஸ்கோட போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பரந்தன் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தொன்றில் பெண் ஒருவர் பலியாகியுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது, கிளிநொச்சி நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பெண்ணொருவரை பின்னால் வந்த டிப்பர் முந்தி செல்ல முற்பட்ட வேளையே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து இடம்பெற்ற இடத்தில் விபத்தை ஏற்படுத்திய சாரதி பொதுமக்களால் தாக்கப்பட்டுள்ளார். இதனால் சற்று போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போலீஸ் காவலில் இருந்த சந்தேக நபர் தப்பி சென்ற சம்பவம் தொடர்பில் ரத்தினபுரி போலீஸ் தலைமையகத்தின் 2 அதிகாரிகள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஒரு சார்ஜென்ட் மற்றும் ஒரு கான்ஸ்டபிளை இடைநீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக ரத்தினபுரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். போலீஸ் நிலையத்தின் தடுப்பு காவலில் இருந்த சந்தேக நபர் நேற்று கழிப்பறையை பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறியதாகவும் அப்போது சிறை கதவு திறக்கப்பட்ட போது போலீஸ் அதிகாரியிடமிருந்து தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சந்தேக நபர் ரத்தினபுரி பகுதியைச் சேர்ந்தவர் என்பதுடன் சமீபத்தில் பாணந்துறை பகுதியில் நடந்த பல துப்பாக்கிச்சூடு சம்பவங்களிலும் அவர் தொடர்புடையவர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தேக நபர் தப்பிச் சென்ற சம்பவம் தொடர்பாக ரத்தினபுரி போலீஸ் தலைமையகத்தில் விடயத்திற்கு பொறுப்பாக செயற்பட்ட அதிகாரியும் சம்பவத்தின் போது போலீஸ் நிலையத்திற்கு பொறுப்பாக இருந்த அதிகாரியும் இவ்வாறு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தப்பிச் சென்ற சந்தேக நபரை கைது செய்வதற்காக விசேட போலீஸ் குழு ஒன்று கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் லஞ்சம் கோரிய சம்பவங்கள் தொடர்பில் 34 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வருடத்தின் ஜனவரி 1ஆம் திகதி முதல் ஜூன் 30ஆம் திகதி வரை 3022 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த காலகட்டத்தில் 54 சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு 34 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களில் இலங்கை போலீஸ் துறையைச் சேர்ந்த 10 அதிகாரிகள், நீதி அமைச்சின் 5 அதிகாரிகள், சுகாதார அமைச்சின் 2 அதிகாரிகள் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் லஞ்சம் கோரிய சம்பவங்கள் தொடர்பில் பொதுமக்களில் 6 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. கடந்த வருடத்தில் லஞ்சம் கோரிய சம்பவங்கள் தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள பல்வேறு நீதிமன்றங்களில் 60 சந்தேக நபர்களுக்கு எதிராக 50 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன.
மேலும் குறித்த காலப்பகுதியில் 6 வழக்குகள் நிறைவடைந்துள்ளதாகவும் நாடு முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் லஞ்சம் பெற்றமை தொடர்பாக 273 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் போதைப்பொருள் குற்றங்களுக்காக 1,22,913 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுடன் சிலோன் தமிழின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் எமது செய்திகளை அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்ற இணையதளத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.